காட்டில் சிங்கம் ஒன்று கம்பீரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தது. சிங்கத்தின் நேர்மையையும் கம்பீரத்தையும் கண்ட காட்டு விலங்குகள் அனைத்தும் தங்களது ராஜாவுக்கு மரியாதை அளித்தன. காட்டில் நரி ஒன்றும் வாழ்ந்து வந்தது. எல்லா விலங்குகளுக்கும் அந்த சிங்கத்தை பார்த்தா பயம். ஐயோ, சிங்கம் வருது, நானும் ஒரு நாள் ராஜா ஆறேன். இறை தேட கிராமத்திற்கு சென்ற நரி அங்கும் இங்கும் கூரை மீது ஏறி விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கு ஒரு வீட்டின் கூரை மீது இருந்த நீல் நிற தொட்டி சாயத்தை தன் மீது தெரியாமல் ஊற்றிக்கொண்டது. பயந்து அங்கிருந்து ஓட்டம் பிடித்த நரி காட்டுக்குள் அங்கும் இங்கும் ஓடித் திரிந்தது. வித்தியாசமான விலங்கினை பார்த்த விலங்குகள் அனைத்தும் பயத்தில் தன்னை மறந்து இருந்தன. நரிக்கு விலங்குகள் அனைத்தும் தன்னை பார்த்து பயப்படுவது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது. நரி தன்னை ராஜாவாகவே நினைத்துக் கொண்டது. அன்றும் நரி ஒரு மலைமுகட்டில் இருந்து தனக்கு என்னென்ன வேண்டும், என்னென்ன சேவைகள் விலங்குகள் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டுக் கொண்டிருந்தது. அப்போதுதான் அந்த மலை ஆரம்பித்தது. அமைதி, அமைதி, நான் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கே என்ன சத்தம்? நான் பேசுவதை மட்டும்தான் நீங்கள் கேட்க வேண்டும். ஆனால் இப்போது நரிக்கு அங்கு ஏதோ நடப்பது உணர ஆரம்பித்தது. அமைதியாக இருங்கள் என்று சொல்கிறேன் அல்லவா, அமைதியாக இருங்கள். இதற்கு மேல் தப்பிக்க முடியாது. இனிமே ஓட்டம் பிடிக்க வேண்டியதுதான். தன்னுடைய சாயம் வெளுத்து போனதை அறிந்த நரி அங்கிருந்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்தது. காட்டு விலங்குகள் அனைத்தும் நரியை எகத்தாளம் செய்தன. கதையின் நீதி, யாரையும் ஏமாற்றக்கூடாது.